ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம என்ன சம்மரி பார்க்க போகிறோம் அப்படின்னா, தி டெட். இதை எழுதினவங்க ஜேம்ஸ் ஜாய்ஸ். இவர் ஒரு ஐரிஷ் நாவலிஸ்ட் அண்ட் ஆல்சோ poet. இந்த பர்டிகுலர் ஷார்ட் ஸ்டோரி இவரோட ஃபைனல் ஸ்டோரி அப்படின்னு சொல்லலாம். ஓகேவா, இவரோட ஒரு கலெக்ஷனான டப்ளினர்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கலெக்ஷனில் தான் இதை பப்ளிஷ் ஆயிருக்கு. 1914 பப்ளிஷ் பண்ணியிருக்கிறாங்க. ஆனால் இதை எழுதுனது 1907 எழுத ஸ்டார்ட் பண்ணிட்டாரு. ஒரு 3 இயர்ஸ்க்கு அப்புறமா தான் ரிமைனிங் இருக்கக்கூடிய 14 ஸ்டோரிஸை வந்து கம்ப்ளீட் பண்ணுறாரு. இதோட செட்டிங் அப்படின்னு பார்க்கும்போது Jan 6, 1904 வந்து ஒரு ஆனுவல் கிறிஸ்மஸ் பார்ட்டி ஒன்று நடக்குது. ஒரு சிஸ்டர்ஸ் வந்து டப்ளினில் அதை ஹோஸ்ட் பண்ணுறாங்க. ஸோ அவங்களோட வீட்டுக்கு நிறைய பேர் போகிறாங்க. அப்போது ஒரு கப்புளுக்கு வந்து ஒரு இன்சிடென்ட் நடக்குது. அது என்ன அப்படின்றது தான் இந்த ஒரு ஷார்ட் ஸ்டோரியாக கொடுத்துருக்குறாங்க. இது வந்து ஒரு மாடர்னிஸ்ட் லவ் ஸ்டோரியை சொல்கிற மாதிரி தான் இருக்கும். ஓகேவா, டெக்னிக்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது ஸ்ட்ரீம் ஆஃப் கான்ஷியஸ்னஸ் நரேஷன்ஸ் வந்து அவர் யூஸ் பண்ணியிருப்பார். பர்டிகுலர்லி அந்த லாஸ்ட் சீனில் வந்து அதை ரிஃப்ளெக்ட் பண்ணுவார். கேரக்டர்ஸ் பார்த்துடலாம். கேப்ரியல் கான்ட்ரி, இவர் தான் ப்ரொட்டகானிஸ்ட். ஓகேவா, யூனிவர்சிட்டியில் ப்ரொஃபஸராக இருப்பார் அண்ட் ஆல்சோ லிட்ரரி கிரிட்டிக்கும் கூட. தென் கிரேட்டா அப்படின்றவங்க இவரோட ஒய்ஃப். மைக்கேல் ஃபியூரி அப்படின்றவர் கிரேட்டாவோட ஃபார்மர் லவ். அவங்க வந்து ஃபர்ஸ்ட் லவ் பண்ணியிருப்பாங்க. தென் கேட் அண்ட் ஜூலியா வந்து கேப்ரியலோட எல்டர்லி ஆண்ட்ஸ். ஓகேவா, அவங்க தான் அந்த கிறிஸ்மஸ் பார்ட்டியை வந்து ஆர்கனைஸ் பண்ணியிருக்கிறது. தென் மேரி ஜான் அப்படின்றவங்க கேப்ரியலோட கசன். ரொம்பவே ஸ்கில்ஃபுல்லாக பியானோ வந்து ப்ளே பண்ணக்கூடிய ஒரு பர்சன். இது போக இன்னும் சில மைனர் கேரக்டர்ஸ் இருக்கிறாங்க, அதையும் லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்கிறேன். ஓகே, சம்மரி பார்த்துடலாம். எப்படி ஸ்டார்ட் பண்ணுறாங்க அப்படின்னா, இப்போ வந்து டப்ளினில் நல்ல ஸ்னோயி வின்டராக இருக்கக்கூடிய ஒரு ஈவினிங் டைமில் ஒரு டின்னர் ஒன்று அரேஞ்ச் பண்ணியிருக்கிறாங்க. ஆக்சுவலாக அது வந்து ஒரு ஆனுவல் கிறிஸ்மஸ் சீசன் கிறிஸ்மஸ் பார்ட்டி ஒன்று அரேஞ்ச் பண்ணியிருக்கிறாங்க. ஓகேவா, அதை ஹோஸ்ட் பண்ணுறது யார் அப்படின்னா, நல்ல எல்டர்லி மார்க்கின் சிஸ்டர்ஸ் கேட் அண்ட் ஜூலியா அப்படின்றவங்க அவங்களோட நீஸான மேரி ஜெயினோட சேர்ந்து இந்த பார்ட்டியை வந்து அரேஞ்ச் பண்ணியிருக்கிறாங்க. லில்லி அப்படின்றவங்க ஒரு கேர்டேக்கரோட பொண்ணு. ஓகேவா, அந்த பொண்ணும் அந்த பார்ட்டியில் என்கேஜாக ஒர்க் பண்ணிகிட்டு இருக்குது. அந்த பொண்ணு என்ன பண்ணுறா அப்படின்னா, ரொம்ப பிஸியாக வர்ற கெஸ்ட் எல்லாத்தையும் ரிசீவ் பண்ணுறது. அந்த ஹால்வேக்குள்ளே அவங்க என்டர் ஆவாங்க இல்லையா, அப்போ வந்து அவங்கள ப்ராப்பராக ரிசீவ் பண்ணுறது, தென் அவங்களோட கோட் ஷூ இதெல்லாம் அவங்க எங்கே ப்ராப்பராக ப்ளேஸ் பண்ணணுன்றதை சொல்கிறது, இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் என்ட்ரன்ஸில் இருந்து அந்த பொண்ணு பார்த்துக்கிறா. இப்போ கேப்ரியல் அண்ட் அவரோட ஒய்ஃப் கிரேட்டா 2 பேரும் உள்ளே என்டர் ஆகிறாங்க. கேப்ரியல் வந்து உள்ளே என்டர் ஆன உடனே லில்லியை பார்க்குறாரு. அவகிட்ட ஒரு கான்வர்சேஷன் ஸ்டார்ட் பண்ணுறாரு. ரொம்பவே ஓப்பனாக அவளோட லவ் லைஃப்பை பற்றி கேட்க ஆரம்பிக்கிறாரு. அது யாராக இருந்தாலும் லவ் லைஃப் அப்படின்றது ரொம்ப க்ளோஸாக இருக்கிறவங்க கிட்ட பேசுவாங்க, அவ்வளோ க்ளோஸாக இல்லாதவங்க கிட்ட பேசுகிறதுக்கு யோசிப்பாங்க. அதுவும் ஒரு சோஷியல் கேதரிங் அந்த ஒரு பிளேஸில் பேசுறதுக்கு யோசிப்பாங்க. பட் இவர் ஸ்ட்ரைட் ஃபார்வர்டாக இந்த மாதிரி கேட்ட உடனே அவங்களுக்கு கோவம் ஆயிடுது. ஸோ அவங்க வந்து வித்தியாசமாக பிஹேவ் பண்ணுறாங்க. அவங்களோட அந்த ஒரு அன்கம்ஃபர்டபுளாக அவங்க ஃபீல் பண்ணுறத கேப்ரியல் புரிஞ்சுக்கிட்டு அதை வந்து எப்படியாவது சேஞ்ச் பண்ணணும்னு சொல்லி ட்ரை பண்ணுறாரு. ஆக்சுவலாக அவருக்கு வந்து கில்ட்டியாக ஃபீல் ஆகிட்டு, நம்ம இப்படி கேட்டுட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு. தென் அவர் அந்த மிஸ்டேக்கை வந்து எப்படியாவது பாலிஷாக நம்ம மாற்றணும் அப்படின்றதுக்காக அவளுக்கு வந்து ஒரு காயின் ஆஃபர் பண்ணிவிட்டு அந்த இடத்த விட்டு வெளியே போயிடுறாரு. ஸோ இதிலேருந்து அவரோட சோஷியல் அவேர்னஸ் எந்த அளவுக்கு ஒரு இடத்துல எப்படி பேசணுன்றது தெரியாமல் இருக்கிறாரு அப்படின்றத காமிக்கிறதுக்காக இந்த ஒரு சீன் வந்து வச்சுருப்பாங்க. தென் கேப்ரியல் வந்து அவரோட ஷூக்கு மேலே ஒரு க்ளவுஸ் மாதிரி வியர் பண்ணியிருக்கிறாரு. அது எதுக்காக அப்படின்னா, நிறையா ஸ்னோ இருக்குது இல்லையா, எவ்ரிவேர் ஸ்னோவால் கவர் ஆகிருக்குது. ஸோ அந்த இடத்துல வரும்போது மேபி அவங்களோட ஷூ வந்துட்டு டேமேஜ் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ அதை வந்து சேஃபாக வச்சுக்கணும் அப்படின்றதுக்காக அந்த ஷூக்கு மேலே ஒரு கவர் மாதிரி போட்டிருப்பாங்க. ஸோ அதை நீட்டாக அவர் ரிமூவ் பண்ணிவிட்டு அந்த இடத்துல வைக்கிறாரு. ஆண்ட் கேட் அண்ட் ஆண்ட் ஜூலியா 2 பேருமே அவங்க 2 பேரையும் பார்த்த உடனே வார்மாக வெல்கம் பண்ணுறாங்க. அந்த சிஸ்டர்ஸ் 2 பேரும் அவங்கள கிண்டல் பண்ணுறாங்க, ஜாலியாக பேசுவாங்க இல்லையா, அந்த மாதிரி கிண்டல் பண்ணுறாங்க. தென் அவங்களோட ட்ரெஸ் அப்பியரன்ஸ் அது எல்லாத்துக்கும் நிறைய காம்ப்ளிமெண்ட் கொடுக்குறாங்க. ரொம்ப அழகாக இருக்கிறீங்க அந்த மாதிரி. ஆண்டி வந்து அவங்க 2 பேரையும் பார்த்து ரொம்பவே நல்லா பேசிகிட்டு இருக்கிறாங்க. இப்போ மேரி ஜெயின் இருக்கிறாங்க இல்லையா, அவங்க ஒரு பக்கம் பியானோ ப்ளே பண்ணிகிட்டு இருக்காங்க. கெஸ்ட் எல்லாத்தையும் நல்லா லைவ்லியாக வச்சுக்கணும் அப்படின்றதுக்காக எவ்ரிவேர் அந்த மியூசிக் வந்து கேட்டுக்கிட்டே இருக்குது. தென் மார்கன் சிஸ்டர்ஸ் வந்து அங்கே இருக்கக்கூடிய எல்லா விஷயத்தையும் ரொம்பவே கல்ச்சர் பேஸ்டாக ரெடி பண்ணியிருக்கிறாங்க. எல்லாமே பார்க்கும்போது அவங்களோட கல்ச்சரை ரிஃப்ளெக்ட் பண்ணுற மாதிரி இருக்குது. எந்த ஒரு இன்ஃப்ளூயன்ஸும் இல்லாமல் அவங்களோட கல்ச்சருக்கு ஏற்ற மாதிரியே அதை வந்து ரெடி பண்ணியிருக்கிறாங்க. இப்போ அந்த பார்ட்டி வந்து கண்டினியூ ஆகிட்டு இருக்கு. கெஸ்ட் எல்லாரும் 1 to 1 பேச ஆரம்பிக்கிறாங்க. எல்லாரும் மியூசிக்கை லிசன் பண்ணுறாங்க. வேரியஸ் டாபிக்ஸை பற்றி பேசுகிறாங்க. பாலிடிக்ஸ், மியூசிக், சோஷியல் கஸ்டம்ஸ், இந்த மாதிரி நிறைய விஷயங்களை பற்றி பேசிகிட்டு இருக்கிறாங்க. இப்போது கேப்ரியல் வந்துட்டு மிஸ் ஓர்ஸ் கிட்ட பேசுகிறாங்க. அவங்க வந்து இவரை டீஸ் பண்ணுறாங்க. எதுக்காக அப்படின்னா, அவர் ஒரு லிட்ரரி கிரிட்டிக்னு பார்த்தோம் இல்லையா, அவர் வந்து வெஸ்ட் பிரிட்டனுக்காக நியூஸ் பேப்பர் வந்து எழுதுறாரு. அதுக்காக அந்த லேடி என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நீங்கள் வந்துட்டு ஒரு பர்சன் வித் இங்கிலீஷ் சிம்பத்திஸ், நம்மளோட கல்ச்சரை நீங்கள் ஃபாலோ பண்ணாமல், நம்மளோட கல்ச்சரை எஸ்டாப்ளிஷ் பண்ணாமல் இங்கிலீஷ் பீப்புளுக்கு கீழே நீங்கள் ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறீங்க. ஸோ உங்களுக்கு ஒரு பேட்ரியாட்டிக் ஃபீலே இல்லை அப்படின்ற மாதிரி அவங்க ரொம்ப டீஸ் பண்ணுறாங்க. அது இவருக்கு பயங்கரமாக கோவம் வருது. ஏன்னா நம்ம செய்கிற ஒர்க் அதையும் நம்மளோட ஐடென்டிட்டியும் அவங்க கனெக்ட் பண்ணுறாங்க இல்லையா, அதனால் அவருக்கு பயங்கரமாக கோவம் வருது. ஸோ இவருக்கு வந்து ப்ரெஷர் தாங்க முடியாமல் அங்கேருந்து போனால் போதும் அப்படின்னு சொல்லி நினச்சிட்டு இருக்கிறாரு. அந்த சமயத்தில் அந்த லேடி என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அவங்க கேப்ரியலை கூப்பிடுறாங்க. நீங்கள் வந்து ஏன் சம்மர் ட்ரிப்புக்கு ஆர்டன் ஐலாண்டுக்கு வரக்கூடாது, நீங்கள் யூரோப்புக்கு போகிறதுக்கு பதிலாக என்னோட அங்கே வரலாமே, அது நம்மளோட கல்ச்சுரல் பிளேஸ் தானே அப்படின்னு சொல்லி கூப்பிட்ட உடனே இது அவருக்கு பயங்கரமாக கோவம் வருது. ஸோ உடனே ரிஜெக்ட் பண்ணிடுறாரு. இல்லை, நான்லாம் அங்கே ட்ரிப்புக்கு வரலை அப்படின்ற மாதிரி உடனே சொல்லிடுறாரு. இப்போ அந்த ஆர்குமெண்ட் வந்து ரொம்ப டென்ஸ்டாக போயிட்டு இருக்கும்போது கேப்ரியலுக்கு வந்து பயங்கர
இரிட்டேஷனாக இருக்குது. ரொம்ப இன்செக்யூர்டாகவும் அவர் ஃபீல் பண்ணிட்டு இருக்கிறாரு. இப்போ அந்த லேடி வந்து புரிஞ்சுக்கிறாங்க அவர் ரொம்ப அன்கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ணுறாரு அப்படின்றத தெரிஞ்ச உடனே அங்கேருந்து அப்படியே நழுவி போயிடுறாங்க. ஸோ இவர் வந்து சரி ஓகே நம்மளோட மூடை ஸ்பாயில் பண்ணிக்க வேணாம் அப்படின்றதுக்காக அகெயின் வேறு யார் கூடயாவது பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு சோஷியலைஸ் ஆக ஸ்டார்ட் பண்ணுறாரு. அதர் கெஸ்ட் கூடலாம் பேசுகிறாரு. அப்போ வந்து டின்னர் அனௌன்ஸ் பண்ணுறாங்க. ஓகே எல்லாரும் வந்து சாப்பிடலாம்னு சொன்ன உடனே எல்லாரும் டைனிங் ரூமுக்கு போகிறாங்க. அங்கே இருக்கக்கூடிய அரேஞ்ச்மெண்ட்டை பார்த்த உடனே எல்லாருமே பயங்கரமாக அட்மையர் ஆகுறாங்க. அந்த அளவுக்கு அந்த ஃபுட், கேண்டில்ஸ், டெக்கரேஷன்ஸ் எல்லாமே ரொம்பவே பியூட்டிஃபுல்லாக அரேஞ்ச் பண்ணி வச்சுருக்காங்க. இப்போ அந்த டின்னர் ரூமில் வந்து கேப்ரியல் என்ன பண்ணுறாரு அப்படின்னா அந்த கூஸ் வாத்துக்கறியெல்லாம் வச்சுருப்பாங்க இல்லையா, அதை கொஞ்சம் கொஞ்சமாக இவர் வந்து கட் பண்ணி எல்லாருக்கும் கொடுக்க ஆரம்பிக்கிறாரு. ஆக்சுவலாக இது எல்லா இயருமே இந்த பார்ட்டியில் அவர் அந்த ஒர்க்கை பண்ணுவார். அந்த சமயத்தில் கேப்ரியல் வந்து ஒரு ஃபார்மல் ஸ்பீச் ஒன்று கொடுக்குறாரு. அந்த டின்னர் முடிஞ்சதுக்கப்புறமா அந்த ஐரிஷ் ஹாஸ்பிட்டாலிட்டியை ப்ரைஸ் பண்ணுற மாதிரி அந்த டின்னர் ரொம்ப பர்ஃபெக்டாக இருந்துச்சு இல்லையா, ஸோ அதை வந்து ப்ரைஸ் பண்ணுற மாதிரி அவர் ஒரு ஸ்பீச் கொடுக்குறாரு. அதில் இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் ஜெனராசிட்டி, எந்த அளவுக்கு ஜெனரஸாக ஒரு பர்சன் இருக்கணும் அப்படின்றத பற்றி பேசுகிறாரு. அண்ட் ஆல்சோ இறந்த பீப்புளை வந்து நம்ம நினச்சி பார்க்கணும், அதை வந்து ஃபீல் பண்ணி நம்ம நினச்சி பார்க்கக்கூடாது, அவங்க நம்மளை விட்டு போயிட்டாங்களேன்னு சொல்லி ஃபீல் பண்ணக்கூடாது, அவங்க நம்மளோட இருக்கும்போது நமக்கு இருந்த அந்த ஒரு அஃபெக்ஷன் அதை நம்ம நினச்சி பார்க்கணும் அப்படின்ற மாதிரி நிறைய விஷயங்களை பற்றி பேசுகிறாரு. எல்லாருமே அட்மையர் பண்ணுற மாதிரி அந்த ஒரு ஸ்பீச் இருக்குது. ஸோ எல்லாருமே அதை நல்லா ரிசீவ் பண்ணிக்கிறாங்க. எஸ்பெஷலி அந்த ஆண்ட்ஸ் இருக்கிறாங்க இல்லையா, அவங்களுக்கு ரொம்ப ப்ரௌடாகவும் அண்ட் ஆல்சோ இமோஷனலாகவும் ஃபீல் ஆகுது. ஏன்னா அவங்கள தான் நிறைய அப்ரிஷியேட் பண்ணுறாங்க. ஸோ அவ்வளோ ஹாப்பியாக அவங்களுமே ஃபீல் பண்ணுறாங்க. இப்போ அந்த பார்ட்டி வந்து ரொம்பவே ஹாப்பியாக அது முடிகிற அந்த சமயத்தில் வந்து ட்ராயிங் ரூமில் கேதர் ஆகுறாங்க. ஏன்னா ஒரு மியூசிக் வந்து ப்ளே பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஸோ அதை கேட்டுட்டு வெளியே போகலாம் அப்படின்னு சொல்லி எல்லாரும் அங்கே இருக்கும்போது அப்போ சிங்கர் பார்ட்டில் வந்துட்டு பாட சொல்லி கூப்பிடுறாங்க. பட் இனிஷியலாக அவர் வந்து இல்லை நான் பாடலை, எனக்கு கோல்டு மாதிரி இருக்குது, ஸோ என்னோடய வாய்ஸ் நல்லா இல்லை, பாடினா அவ்வளோ ப்ளசண்ட்டாக இருக்காது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. பட் எல்லாருமே ஃபோர்ஸ் பண்ணதுனால அதெல்லாம் ஒன்றும் இல்லை சும்மா பாடுங்க அப்படின்னு சொன்னதுனால அவர் அதுக்கப்புறம் பாடுறாரு. தென் அவர் பாட ஆரம்பிச்சதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக எல்லோரும் பாட்டை கேட்டுகிட்டே சந்தோஷமாக வெளியே கிளம்பி போக ஆரம்பிக்கிறாங்க. இப்போது கிரேட்டாக வந்து அந்த ஸ்டேர் கேஸில் நின்றுட்டு இருக்கிறாங்க. அவங்களோட தலை வந்து கொஞ்சம் குனிஞ்ச மாதிரி இருக்குது. இந்த சாங் வந்து அவங்கள கம்ப்ளீட்டாக கேப்சர் பண்ண மாதிரி அவங்க ஃபீல் பண்ணுறாங்க. த லாஸ் ஆஃப் அக்ரிம் அப்படின்ற அந்த ஒரு சாங் அவங்க பாடுறாங்க. அப்போ கேப்ரியல் வந்து நோட்டீஸ் பண்ணுறாரு, கிரேட்டாக நிற்கிற அந்த பொசிஷனை பார்த்தா ஏதோ ஒரு ரொமான்டிக் லாங்கிங்கில் இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகுது. ஸோ அந்த சாங்கில் வந்து அவள் கம்ப்ளீட்டாக மெய்மறந்து போயிட்டாலோ அப்படின்ற மாதிரி இவர் வந்து பிலீவ் பண்ணுறாரு. ஸோ இவர் பிலீவ் பண்ணுறது என்ன அப்படின்னா கேப்ரியல் அண்ட் கிரேட்டா அவங்க ரெண்டு பேரோட பாஸ்ட் மெமரிஸ் இருக்கும் இல்லையா, அதில் அவள் வந்து கம்ப்ளீட்டாக ட்ரான் ஆயிட்டா அப்படின்ற மாதிரி இவர் ஃபீல் பண்ணிட்டு இருக்கிறாரு. இப்போ அவங்க ரெண்டு பேரும் அந்த பார்ட்டி முடிச்சுட்டு வெளியே போகிறாங்க. அப்போ கேப்ரியல் என்ன ஃபீல் பண்ணுறாரு அப்படின்னா கண்டிப்பாக இன்றைக்கி வந்து நைட் ஒரு மெமரபிளான நைட்டாக இருக்கும் அப்படின்ற மாதிரி அவர் ரொம்ப ஹாப்பியாக அவளை கூட்டிகிட்டு அங்கேருந்து போகிறாரு. பட் அவள் வந்து அதே மாதிரி தான் ரொம்ப காமாக எதையோ திங்க் பண்ணிகிட்டே இருக்கிறா. இப்போ அவங்க ஹோட்டலுக்கு போயாச்சு. கிரேட்டா வந்து ஸ்டில் அதே மாதிரி ரொம்ப டிஸ்டண்ட்டாக இமோஷ்னலாகவே இருக்கிறான். கேப்ரியலுக்கு புரியவே இல்லை அவளோட அந்த ஒரு மூட் ஸ்விங்ஸ் என்ன நினச்சிட்டு இருக்கிறா. அங்கே இருக்கும்போது ஒரு ரொமான்டிக் ஃபீலில் இருந்த மாதிரி ஃபீல் ஆச்சு. பட் இப்போ ஏதோ மூட் ஆஃபில் இருக்கிற மாதிரி இருக்குது, என்ன ஆச்சுன்னு சொல்லிட்டு இவர் ஜென்டலாக கேட்க ஆரம்பிக்கிறார். என்னாச்சு, எதுவும் யோசிச்சுட்டு இருக்கிறியா அப்படின்னு கேட்ட உடனே அப்போ அவள் சொல்கிறா, இந்த சாங் வந்து எனக்கு பாஸ்ட் மெமரிஸை அகெயின் ஞாபகப்படுத்துச்சு அப்படின்னு சொன்ன உடனே இனிஷியலாக அவர் ஹாப்பி ஆகிறாரு. அதுக்கப்புறம் சொல்கிறா, அந்த பாஸ்டில் யார் இருக்கா அப்படின்னா மைக்கேல் ஃபியோரே. அந்த ஒரு பர்சன் வந்து என்னோடய சைல்ட்ஹுட் டேஸில் என்னோடய யங் ஏஜில் என்னை லவ் பண்ண ஒரு பர்சன். கேல்வேல நான் இருக்கும்போது அவர் என்ன லவ் பண்ணார், எனக்குமே அவரை பிடிக்கும். அந்த பர்சன் வந்து என்னை டீப்பாக லவ் பண்ணதுனால இதே சேம் சாங்கு தான் எனக்காக எப்போவுமே பாடிட்டே இருப்பார். ஸோ இந்த சாங்கை கேட்ட உடனே எனக்கு அவரோட ஞாபகம் வந்துடுச்சு. அது மட்டும் இல்லாமல் அவர் உடம்பு சரியில்லாமல் இறந்து போயிட்டார். வெரி யங் ஏஜில் அவர் இறந்து போயிட்டார். அவர் இறந்து போகிறதுக்கான காரணமும் நான் தான் அப்படின்றது சொல்கிறாங்க. ஒரு நாள் இவளை பார்க்குறதுக்காக ரொம்பவே ஸ்னோ பயங்கரமாக பனி பெஞ்சிட்டு இருக்கிற அந்த ஒரு சமயத்தில் இவளை பார்க்குறதுக்காக அவர் வந்திருப்பார். விண்டோக்கு வெளியே இவர் வெயிட் பண்ணிட்டு இருந்திருப்பார். ரொம்ப கோல்டாக இருந்ததுனால அவர் பயங்கரமாக சிக்காகி இறந்து போயிருப்பார். ஸோ அந்த ஒரு கில்ட் வந்து இவளோட மைண்டில் எப்போவுமே இருந்துகிட்டே இருக்கும். அது அவளை எப்போவுமே ஹண்ட் பண்ணிகிட்டே இருக்குது. இப்போ அந்த சாங் கேட்ட உடனே எனக்கு அவரோட ஞாபகம் வந்துடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு இவ ஃபீல் பண்ணிகிட்டே படுத்துடுறா. ஆனால் கேப்ரியலுக்கு வந்து அது பயங்கரமான ஒரு ஷாக்கிங்கான நியூஸ் மாதிரி இருக்குது. இவ்வளோ நாளும் அவர் அவளோட லவ் இவருக்கு மட்டும்தான் நினச்சிட்டு இருந்தார். பட் இவரை விட அவளை லவ் பண்ண ஒரு பர்சன் அவளோட லைஃப்பில் இருந்திருக்கிறாங்களே, அண்ட் ஆல்சோ அவளோட லவ்வும் இவருக்கு மட்டும்தான் நினச்சிருப்பாரு. அந்த லவ்வும் இப்போ இன்னொரு பர்சனுக்கு அவர் ஷேர் பண்ணுறாளே அப்படின்னு சொல்லி நினைக்கும் போது அவருக்கு ஒரு பக்கம் பொசசிவாக இருக்கும், இன்னொரு பக்கம் பயங்கர ஃபீலிங்காக இருக்கும். அவரால் அதை தாங்கிக்கவே முடியாது. ஈவன் அந்த பர்சன் உயிரோடு இல்லைன்னாலுமே இவருக்கு அது ரொம்ப ஹர்ட்டிங்காக இருக்கும். அவர் ஒரு செல்ஃப் சென்டர்ட் பர்சன் மாதிரி அந்த இறந்து போன அந்த பர்சனோட இவரை கம்பேர் பண்ணி பார்ப்பாரு. யார் அவளை அதிகமாக லவ் பண்ணுறா, யார் அவளை பேஷனேட்டாக லவ் பண்ணுறான்ற மாதிரி இல்லாத ஒரு பர்சனை வந்து இவர் கம்பேர் பண்ணி பார்த்துட்டு இருப்பாரு. தென் அவர் விண்டோ வழியாக வெளியே பார்க்கும்போது அந்த ஸ்னோ ஃபால் ஆகிறத பார்க்குறாரு. அப்போ என்ன இமேஜின் பண்ணுறாரு அப்படின்னா இந்த ஸ்னோ வந்து அந்த அயர்லாண்டு ஃபுல்லாகவே கவர் பண்ணுது, ரொம்ப ஜென்டலாக அது கீழே விழுந்து ஃபுல்லாக கவர் பண்ணுது அப்படின்ற மாதிரி நினச்சி பார்க்குறாரு. ஸோ அவரோட தாட்ஸ் அவர் என்ன இமேஜின் பண்ணுறாரு
அப்படின்னா வாழ்கிறவங்களா இருக்கட்டும், இறந்து போனவங்களா இருக்கட்டும், எல்லாத்தையுமே கவர் பண்ணுறது இந்த ஸ்னோ தான் அப்படின்றத சொல்கிறாங்க. ஸோ இறந்து போனவங்களோட அந்த ஒரு மெமரிஸ், அவங்களோட லவ் வந்து இன்னமும் இந்த அயர்லாண்டை கவர் பண்ணிட்டு இருக்கு. அந்த டெட் பீப்புளோட அவங்களோட மெமரிஸோட ஸ்னோவை கனெக்ட் பண்ணுறாரு. ஓகேவா? இன்னமும் அது வந்து ப்ரெசென்ட்டாக இருக்குது. அது அந்த யூனிவர்சலுக்கு ஒரு பிளாங்கெட் மாதிரி இருக்குது அப்படின்றத சொல்கிறாரு. ஸோ இறந்துட்டாங்க அப்படின்றது பாஸ்ட் டென்ஸ் என்றைக்குமே கிடையாது. அது ஸ்டில் ப்ரெசென்ட்லேயும் ஒரு இம்பாக்டை க்ரியேட் பண்ணும் அப்படின்றத சொல்ல வராங்க. ஸோ இந்த சம்மரி எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் என்ன டாப்பிக்கில் வீடியோ போடலாம்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.